இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் கட் கூட பின்ன போகிறோம். இந்த கிராஸ் கட் கூட பார்த்தீங்கன்னா சாண்டல் தான் உங்களுக்கு பேஸாக எடுத்திருக்கேன். அப்புறம் எனக்கு இது வரைக்கும் நான் பின்ன கூடையில இருந்த ஒயர்ஸ் மிச்சமானதெல்லாம் நான் அந்த கலர்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பின்ன போகிறோம். இப்படிதான் உங்களுக்கு ஒரு நிமிஷம். இது வந்து உங்களுக்கு லஞ்ச் பேக் சைஸு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சாண்டல்லாம் பேஸாக உங்களுக்கு வந்து அதான் முக்கியமாக நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 கலர் ஒயர் எடுக்கணும் நீங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே 2 க்ரீன், அதே மாதிரி உங்களுக்கு 2 பிங்க், அப்புறம் ஒரு ப்ளூ, ஒரு ரெட் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக 6 கலர் எடுக்கணும் நீங்கள். அப்புறம் இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நார்மல் பாக்ஸ் நாட் மாதிரி போட்டுட்டு மேலே வந்து உங்களுக்கு சிவன்கண் போட்டிருக்கேன் ஃபுல்லாக. ஸோ இது மாதிரி நான் முதல்ல ஒரு வீடியோ இது மாதிரியே ஒரு கூடை முதலே நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பேக் சைஸு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ரன்னிங் ஒயரில் இந்த மாதிரி எப்படி மிச்சம் இருக்க ஒயர்ஸ் வச்சு பின்னுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி கிராஸ் கட் கூடையில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த கூடை போட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சேம் கலர் வந்து இப்படி உங்களுக்கு போகிறாப்புல இருக்குது, ஒரே சைடே உங்களுக்கு வர்றாப்புல இருக்குது. ஸோ அது ஏன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டில் நீங்கள் சென்டர்லேருந்து ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த ஒயர் வந்து 2 சைடு உங்களுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கூட எப்படி பின்னாங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒயர்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம வந்து 48 ஒயர் எடுக்கணும். ஸோ சாண்டல் தான் உங்களுக்கு வந்து மேஜராக வரப்போகுது. அதனால சாண்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 ஒயர் எடுத்துக்கிறோம். மீதி 6 கலர் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 கலர் எடுத்துக்கணும். ஒவ்வொரு கலர்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாண்டலில் மொத்தமாக நம்ம வந்து 24, அப்புறம் 6 கலர் ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு வந்து 4 ஒயர் எடுத்துக்கணும். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒயருமே உங்களுக்கு வந்து 8.5 அடி நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு எடுத்துக்குவீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 48 ஒயர் வரும். ஸோ 24, அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 × 4 24. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 48 ஒயர் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டினரி கிராஸ் கட் கூடைக்கு எப்படி 2 ஒயர் எடுத்து நம்ம சேர்த்து ஃபர்ஸ்ட் நாட் போட்டு வைப்போமோ அதுமாரி தான் போட போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயரை நம்ம தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் ஒயர். ஸோ ஒவ்வொரு கலர்லையும் நம்ம வந்து 4 ஒயர் எடுத்திருக்கோம். ஸோ 2 கலர் ஒயர் வந்து அப்படி மொத்தமாக 8 ஒயர் இதில் கலர் ஒயரில் அதை தனியாக எடுத்து வச்சிடும். அதே மாதிரி சாண்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ஒயர் நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடுறீங்க. ஸோ 2 கலர் அப்புறம் 8 ஒயர் வந்து சாண்டலில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடுறீங்க. இதை வந்து நம்ம வந்து நாட் போட போகிறதில்ல. இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா சேம் கலர் ஒயர் நான் 2 எடுத்து நான் வந்து நாட் போட்டு வைக்க போகிறேன். எப்படி கிராஸ் கட்டுக்கு நார்மலாக கிராஸ் கட்டுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி உங்களுக்கு. என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து சென்டர் எடுக்க போகிறோம். 2 ஒயர் எடுத்துட்டு அதோட சென்டர் எடுத்துக்க போகிறோம். ஒரு ஒயர் எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு ஒயர்லையும் நான் என்ன பண்ண போகிறேன், சென்டர் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சென்டர் எடுத்துட்டு நான் வந்து 2யும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கூட மேலே வந்து நீங்கள் சிவன்கண் நாட் போட்டாலும் நீங்கள் வந்து கீழே பேஸ் வந்து நம்ம பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஆப்போசிட் இருக்க ஒயர் வந்து 2ம் ஒரே நீளம் இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம இது ஒரே நீளம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடு ஆப்போசிட் இருக்க ஒயர் வந்து நம்ம ஒரே நீளம் இருக்கான்னு பார்த்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சைடு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி மேலே கீழே இப்படி தள்ளி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவீங்க. பண்ணிவிட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4மே ஒரே லென்த் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே கலர் ஒயர்ஸ் ரெண்டாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டு வைக்கணும். நம்ம வந்து 8 சாண்டில் அப்புறம் 8ல் 2 கலர் ஒயர் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ அதை மட்டும் போடக்கூடாது, மற்றது எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நாட் போட்டு வைக்கணும். நான் எல்லாத்தையும் நாட் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து சாண்டிலில் 16 ஒயர், அப்புறம் உங்களுக்கு கலர் ஒயர்ஸில் 16 ஒயர் எடுத்து நீங்கள் வந்து தனியாக நாட் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி ரெண்டு சேம் கலரில் ரெண்டு சேர்த்து நாட் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ 4 கலர் இருக்கணும், 4 கலர்லேயும் 2 நாட்ஸ் இருக்கணும். உங்களுக்கு ஒவ்வொரு கலர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி சாண்டிலில் உங்களுக்கு 8 நாட் இருக்கணும். இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டிலில் வந்து உங்களுக்கு 8 ஒயர்ஸ் தனியாக இருக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்து தனியாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு 4 ஒயர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம இந்த நாட்ஸ் போட்டதை ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மற்ற தனியாக வச்சுருக்க ஒயர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம இந்த உங்களுக்கு வந்து நீங்கள் கார்னர் திருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வரணும், டிசைன் வந்து 2க்கு 2 அப்படின்னு கரெக்டாக வரணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சாண்டில்லேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சாண்டில் எடுத்துக்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவன் கண் தான் போட போகிறோம் மேலே. ஆனால் பேஸ் வந்து உங்களுக்கு ஆர்டினரி பாக்ஸ் நாட் மாதிரி ஆர்டினரி பாக்ஸ் நாட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாண்டில் எடுத்துக்கிறேன், அதோட ஒரு கலர் நாட் எடுத்துக்கிறேன். இங்கே கிராஸ் ஆகுது இல்லையா, இப்போ ஆர்டினரி கிராஸ் கட் கூடைக்கு எப்படி போடுவோம், கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம நாட்ஸ் போடுவோம் அல்லவா, இங்கே கிராஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதை சேர்த்து நம்ம நாட் போடுறோம். மேலேயும் கீழேயும் நாட் போடணும் அந்த மாதிரி நீங்கள். ஸோ மேலே நாட் போட்டோம், அதே மாதிரி திருப்பி கீழேயும் இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகிறதுனால அங்கே நாட் போடுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நாட்லாம் பேஸ் ஃபுல்லாக போட போகிறேன். இந்த மாதிரி. ஸோ இப்போ அடுத்தது இந்த கலரில் வந்து இன்னும் ஒன்றே மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதையும் அட்டாச் பண்ணிடணும் நம்ம. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வைக்கணும். கலருக்கு நடுவில் நீங்கள் சாண்டில் 2 வச்சுட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அடுத்த க்ரீன் வச்சு அதே மாதிரியே நான் வச்சு அட்டாச் பண்ணுறேன். மேலேயும் கீழேயும் கிராஸ் ஆகிற ஒயர்ஸை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி பின்னல் போடும்போது டைட்டாக போடுங்க, பின்னலுக்கு நடுவில் கேப் விடாதீங்க. நாம் வந்து ஒரு தடவை பின்னிட்டோம்னா இது வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பியெல்லாம் சரி பண்ணவே இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ பின்னும் போதே டைட்டாக பின்னுங்க, பின்னலுக்கு நடுவில் கேப் இல்லாமல் பின்னுங்க. இந்த மாதிரி. இப்போ வந்து 2 கலர் வச்சுட்டோம் நம்ம. அடுத்தது 2 சாண்டில் வைக்கணும் நம்ம. இப்போ சாண்டில் எடுத்துக்கிறோம், இப்போ வச்சு கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் நம்ம அட்டாச் பண்ணுறோம். அதே மாதிரி திருப்பி கீழே கிராஸ் ஆகிற ஒயரை நம்ம அட்டாச் பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு சாண்டில் இப்போ நம்ம வைக்கணும், 2க்கு 2 வைக்கணும். ஸோ கலர்ஸ் வைக்கணும், நடுவில் வந்து நீங்கள் சாண்டில் வைக்கணும். இப்போ எல்லாமே 2 நாட்ஸ் இங்கே வச்சுட்டு வருவீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதே மாதிரி திருப்பி நான் நாட் போடுறேன். இந்த மாதிரி. இப்போ இன்னொரு கலர் நம்ம எடுத்து அட்டாச் பண்ண போறோம். நான் பார்த்தீங்கன்னா பிங்க் வைக்க போறேன் அடுத்தது. ஸோ
இப்போ 2 பிங்க் அப்புறம் 2 சாண்டல், அதே மாதிரியே நீங்கள் வந்து நாட் போட்டு வச்சுருக்கிறதெல்லாம் நீங்கள் போடணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாண்டலில் முடியும்னு வச்சுங்களேன். ஸோ நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட் போட்டு வச்சுருந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சாண்டில் 2 கிரீன், இந்த சென்டர் லைன் தான் உங்களுக்கு பேஸோட சென்டர் லைன் உங்களுக்கு. ஸோ ஒரு சாண்டில் 2 கலர், 2 சாண்டில் 2 கலர், 2 சாண்டில் 2 கலர், 2 சாண்டில் 2 கலர், அப்புறம் உங்களுக்கு வந்து கடைசியில் ஒரு சாண்டிலில் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்து நாட் போட்ட 16 ஒயரை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இந்த கலர்ஸ்லாம் மிச்சமாக இருந்ததுனால நான் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சாப்புல. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக தனியாக எடுத்து வச்சிங்கல்லவா 8 ஒயர், அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ இப்போ பேஸ் எப்படி போடுறது, உங்களுக்கு கிராஸ் கட்டில் கிராஸ் ஆகிற இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் போட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டே வரணும். ஸோ மேலே சிவன் கண் தான் போட போகிறோம். ஆனால் கீழே பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டினரி பாக்ஸ் நாட் வச்சு தான் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் லைனாக போட்டு வரணும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா சென்டர் லைனோட சேர்த்து உங்களுக்கு வந்து 9 லைன் நீங்கள் போடணும்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு காட்டுற கோஸ்டம் இந்த பேட்ச் மட்டும் போட்டுறேன். எப்படி நம்ம வந்து அந்த 9 லைன்ங்கிறத எப்படி எண்ணுவோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கோசரம். பார்த்தீங்கன்னா இந்த சாய்வாக இருக்குல்லவா உங்களுக்கு வந்து இப்படி இந்த சைடு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிராஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஒயர்ஸு. இப்படி சாய்வாக போகணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கூடையில் எப்போவுமே கிராஸ் கட் பேஸ் போடும்போது. ஸோ சென்டரோட சேர்த்து 9 லைன். ஸோ 1 2 3 4 லைன் வந்திருக்கும் இதோட. ஸோ இது மாதிரி 9 லைன் நீங்கள் மொத்தமாக போடணும், மேலேயும் கீழேயும் அதே மாதிரியே. ஸோ மேலே 9 லைன், கீழே 9 லைன் சென்டரோட சேர்த்து போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வரணும். போட்டு உங்களுக்கு எப்படி அந்த தனியாக எடுத்து வச்சுருக்க ஒயர்ஸை அட்டாச் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட் போட்டு வச்ச எல்லா ஒயர்ஸையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர்ஸ் இருக்கும், 2 வச்சுருக்கோம் நம்ம எல்லாமே. அப்புறம் சாண்டல் 3, கடைசியில் 1, ஃபர்ஸ்ட் 1 உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வி ஷேப் கிடைக்கும். ஸோ 2 சைட்லேயும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வி ஷேப் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போது எவ்வளோ கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சென்டரோட சேர்த்தி 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ மேலே 9, அதே மாதிரியே கீழேயும் 9 இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினரியாக சிவன் கிராஸ்கட் கூட பின்றோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து இப்படி சைடில் போயிடும் உங்களுக்கு. ஆனால் இது வந்து உங்களுக்கு சிவன்கண் கூடங்கிறனால இந்த சைடில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவன்கண் டிசைனில் தான் வரும். அதனால தான் இந்த 8 ஒயர் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து தனியாக அட்டாச் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை அட்டாச் பண்ணலாம். இது வந்து ரெட்டப்படையில் தான் வைக்கிறோம், நம்ம எல்லாமே 2 தான் வைக்கிறோம். ஸோ கடைசியில் நம்ம சாண்டலில் முடிச்சிருக்கோம். இப்போ சாண்டல் எடுக்கணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் நான், சாண்டலில் 8 ஒயர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், பிங்க்கில் 4 ஒயர், ரெட்டில் 4 ஒயர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 4 இருக்கு இல்லையா, அப்போ வந்து இது வந்து கார்னர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 4 தான் கார்னராக டர்ன் ஆகும். ஸோ இந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் நீங்கள் வந்து 4 ஒயர் அட்டாச் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே சாண்டலில் முடிச்சிருக்கோம். ஸோ நான் சாண்டில் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு நான் அதோட சென்டர் எடுத்துக்கிறேன். சென்டர் எடுத்துட்டு நம்ம இந்த பின்னலேருந்து பின்ன ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பின்னலும் பின்னும். ஸோ என்ன பண்ணலான்னா 2 ஒயர் சேர்த்து முடிச்சு போட்டு இங்கே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் அதனால இன்னொரு சாண்டில் எடுத்துக்கிறேன். இது வந்து சென்டர் பார்த்து நான் முடிச்சு போட்டுக்கிறேன் 2யும். ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி பேஸ்க்கு வந்து இது பண்ணீங்க, நீங்கள் சேர்த்துனீங்க ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களவா, அது மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ இப்போ அது 9 பின்னல் எல்லா பின்னலும் நம்ம போடணுங்கிறனால இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நாட் போட்டுட்டு ஆப்போசிட் இருக்க ஒயர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறோம். இதை வந்து இப்போ இங்கே வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இப்போ ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 பின்னலும் நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி வச்சு மேலே ஓவர்லேப் ஆகிறது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ நீங்கள் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இது போடும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி 2ன்னு வச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறக்கோசரம் நான் சொல்கிறக்கோசரம் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக இது வரைக்கும் 9 பின்னல் நம்ம போடணும் மொத்தமாக. ஸோ சென்டர்லேருந்து உங்களுக்கு எண்ணி பார்த்தா 9 பின்னல் இருக்கணும். 9 பின்னல்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த ஒரு பின்னல் மட்டும் விட்டுருவீங்க. அப்போ தான் சேம் ஹைட் உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வச்சிங்கன்னா இப்படி மேலே இருக்க இந்த ஒரு சைடு போடுறோம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இருக்கும், இதையும் போடணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி போட்டு வரோம் நம்ம. இந்த கடைசி வரைக்கும் நம்ம போட்டு வரோம். ஸோ 4 ஒயர் ஒவ்வொரு கார்னர்லேயும் வைப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒயர் வந்து உங்களுக்கு 9 பின்னல் வரணும். ஸோ இருக்கிற எவ்வளோ பின்னல் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போடணும். ஸோ அதனால் நம்ம நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம் நம்ம. பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினரி பாக்ஸ் நாட் தான் போடுறோம், அதுல எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அது ஒன்று பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒயர் அட்டாச் பண்ணிட்டோம், நாட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன 1 2 3 4 5 6 7 8 9 லைன் உங்களுக்கு இருக்கு, 9 நாட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஒரு சைடு வைக்கிறோம். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் இப்போ பிங்க் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் பிங்க் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு அதோட சென்டர் எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி சென்டர் எடுத்துட்டு இப்போ 9 நாட்ஸ் இருக்குங்க. நாம் வந்து நடுவில் இருக்க 7 நாட்ஸ் மட்டும்தான் நீங்கள் போடணும்னு வச்சுங்களேன் அடுத்த லைனில். ஸோ நடுவில் இருக்க 7 நாட்ஸ், ஸோ சைடில் 2 விட்டுருவோம், மீதி இருக்க 7 நாட்டை மட்டும் போடணும். இதில் சென்டர்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4வது இதுதான் உங்களுக்கு வந்து சென்டராக இருக்கும். மேலே 3 கீழே 3 இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் வச்சு 9 போட்டோம், அடுத்தது வந்து 7 போட போகிறோம். ஸோ அடுத்தது பிங்க் எடுத்துக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 சாண்டில் வந்துருச்சு. அப்போ அடுத்தது கலர் நீங்கள் வைக்கணும். ஸோ அதனால் ஒரு சைடு நான் பிங்க் வைக்கிறேன். ஸோ அந்த 4வது பின்னல் அதுதான் உங்களுக்கு வந்து சென்டர். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு நீங்கள் மேலே 3 கீழே 3 பின்னும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த லைனில் உங்களுக்கு வந்து 7 நாட் மட்டும்தான் வரணும். ஸோ இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், 3 பின்னல் போடணும், இந்த ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது பாருங்க. ஸோ இந்த கேப் மட்டும்தான் நம்ம இப்போ ஃபில் பண்ணிட்டு வர போகிறோம். அதே மாதிரி இப்படி திருப்பி வச்சு நான் வந்து இந்த பின்னல்கள் போடுறேன் நான். ஸோ மேலே 3 கீழே 3, அப்போ சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து இந்த லைன் வச்சதில் செகண்ட் ஒயர் வச்சதில் 7 பின்னல் பின்ன போகிறோம் நம்ம இப்போ. ஸோ பின்னல் போடும்போது ஸ்ட்ராங்காக முதலேருந்தே ஸ்ட்ராங்காக போட்டு வந்துக்குங்க. திருப்பி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பண்ணுறதே உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே பின்னல் வந்து ஸ்ட்ராங்காக போட்டு வந்துக்குங்க. அப்புறம் இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா சிவன் கண்ணாலும் பேஸ் வந்து நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் தான் போடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 9 இருக்குது ஃபர்ஸ்ட் லைனில், அடுத்தது 7 தான் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டும் கடைசியும் பின்னல் நம்ம
அடுத்த ஒயர் வச்சு நீங்கள் நடுவில் இருக்க 5 மட்டும்தான் போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து இந்த ட்ரையாங்கிளாட் இருக்குல்லவா, இந்த கேப் வந்து ஃபில் ஆகிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் வச்சுருக்கோம். ஸோ அடுத்து இன்னொரு பிங்க் தான் வைக்கணும் நம்ம இங்கே. அதே மாதிரி இப்போ இந்த 7 பின்னல் இருக்குது, அதில் சென்டர் பின்னல் எடுத்து நம்ம பின்னும். இந்த புதுசாக வைக்கிற லைனில் முதல் லைனில் 7 இருக்குது, அதனால் இந்த லைனில் 5 மட்டும்தான் வைக்கணும். நம்ம மேலேயும் கீழேயும் ஒரு பின்னல் பின்னக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே 2 கீழே 2 பின்னுவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்து நம்ம பிங்க் கலர் எடுத்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வரும்போது பிங்க் கலர் தான் வைக்கிறோம் நம்ம. ஸோ இந்த 2 சைடு நீங்கள் வந்து இன்னொரு கலர் நம்ம எடுத்துருக்கோம், ரெட் வச்சுருக்கோம். ஸோ அந்த ரெட் கலர் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே 2 போட்டோம். இப்போ திருப்பி நான் கீழே 2 போடுறேன். இந்த மாதிரி போட்டோம் நம்ம. இப்போ வந்து மொத்தமாக 5 இருக்குது. அடுத்தது இன்னொரு ஒயர் என்ன, இப்போ 2 கலர் வச்சிட்டோம். அப்போ அடுத்தது வந்து நீங்கள் சாண்டல் வைக்கணும். ஸோ சாண்டல் ஒயர் எடுத்து சென்டர் எடுத்து முதல் லைனில் பார்த்தீங்கன்னா 5 பின்னல் இருக்குது. ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 3 பின்னல் மட்டும்தான் வைக்கணும் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 5 பின்னல் இருக்குது. இப்போ இதில் 3 பின்னல் மட்டும்தான். அதில் சென்டரில் 3வது பின்னல் எடுத்து நாட் போடுறேன். ஸோ இப்போ மேலே 1 கீழே 1. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக அட்டாச் பண்ண லைனில் 3 பின்னல் தான் வரும். திருப்பி நான் கீழே 1 பின்னேன். கிராஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயர்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இப்படி கிராஸ் ஆகிற வயசாக நீங்கள் பின்னிட்டு வர வேண்டியது இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து ஃபில் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ ஒரு கார்னர்லேயும் 4 ஒயர் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒயர் பார்த்தீங்கன்னா 9 பின்னல். அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு பின்னல் வரதுனால நம்ம வந்து இந்த முதல்ல நாட் போட்டு வச்சு பின்னுவோம்லவா, அது மாதிரி போட்டிருக்கோம். அடுத்தது 7, 5, 3. ஸோ 2 வச்சுட்டு வரோம். அதனால் 2 சாண்டில், அப்புறம் நான் வந்து ஒரு கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கடைசியில் முடிக்கும் போது உங்களுக்கு சாண்டலில் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கும், நான் அது ஃபில் ஆகிருக்கீங்க உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் அதே மாதிரி தான் பின்னிட்டு வரணும். ஸோ ஒரு சாண்டல் லைன் இருக்குது, அப்போ இன்னொரு சாண்டல் வைக்கிறோம் நம்ம. ஸோ முதலே நம்ம இங்கே நாட் போட்டிருக்கனால அந்த சாண்டல் இருக்குது, நம்ம அதை பின்னிடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பிங்க் எடுத்திருக்கோம். ஸோ 2 பிங்க்கு அப்புறம் ஒரு சாண்டல் வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நாட் போட்டிருக்கோம் முதல்லையே. ஸோ இந்த ஒயர் முதலே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து அந்த ஒயரை கூட இப்படி திருப்பி வச்சு நான் அது பின்னல் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாண்டல் வைக்கிறோம், அடுத்தது 2 கலர், அப்புறம் ஒரு சாண்டல். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 9 நாட் இருக்கணும். அடுத்த 2 பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு 7 குறையணும். அடுத்தது 5, அடுத்தது 3. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி குறையும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து ஃபில் ஆகும்னு வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரியே மீதி இருக்க 3 கார்னரில் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி கார்னர் திருப்புறதுன்னு காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைடில் நம்ம வந்து முதல்ல ஒரு 8 ஒயர் எடுத்து வச்சுருந்தோமோ அதை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி கிடைக்கும். கிராஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு சைடில், ஆனால் இதில் வந்து ரெக்டாங்கிள் மாதிரி கிடைக்கும். கடைசியில் இங்கே 3ல் முடிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு சைடு ஒரு கலர் பார்த்தீங்கன்னா ரெட் வைக்கணும், இன்னொரு சைடு வந்து இன்னொரு கலர் என்ன இருக்கோ அதை வைக்கணும். நீங்கள் அதை வந்து மாற்றி மாற்றி வைக்கக்கூடாதுன்னு வச்சுக்கலாம், அது மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ பேஸ் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். பேஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பாக்ஸ் நாட் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ கூடைக்கு மேலே போடணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும். இப்போ 4 கார்னரையும் நம்ம டர்ன் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் முடிக்கும்போது இந்த மாதிரி 3 ஒயர்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம், பேரலாக உங்களுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு கார்னர்லேயும்.
இப்போ என்ன பண்ண போறோம்னா மேலே இருக்க 2 ஒயர் சாண்டில் தான் இங்கே முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேட்டர்னில் சாண்டில் தான் இருக்கும். ஸோ அந்த 2 சாண்டிலையும் சேர்த்து பின்னல் போடுறோம். இந்த ஒரே ஒரு கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சேம் டைரக்ஷனில் போகிற ஒயரை நீங்கள் இந்த மாதிரி பின்னுவீங்க. இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ 4 சைடும் போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சாண்டில் 3 இருக்குது. அதில் மேலே இருக்க 2 ஒயர் அது பார்த்தீங்கன்னா இங்கே சாண்டில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 ஒரே டைரக்ஷனில் போகுது. அதை 2ஐயும் சேர்த்து நாம் வந்து ஒரு ஆர்டினரி இப்போ கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல ஆர்டினரி பாக்ஸ் நட் தான் வரப்போகுது. இந்த மாதிரி போடுறோம். இதே மாதிரி 4 கார்னர்லேயும் நம்ம போடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே 2 வந்து உங்களுக்கு சாண்டல் இருக்குது. அந்த சாண்டல் 2ஐயும் சேர்த்து நம்ம முடிச்சுக்கணும். ஒரு பாக்ஸ் நாட் போடுறோம். நம்ம ஆர்டினரி பாக்ஸ் நாட் போடுறோம். இந்த இடத்துல இப்படி இருக்கு. ஸோ மேலே இருக்க 2ஐயும் சேர்த்து பாக்ஸ் நாட் போடுறோம். உங்களுக்கு சிவன்கண் பேட்டர்ன் போடுறதுக்கு எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆர்டினரி பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா அடுத்த லைன் வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். அதுதான் பேட்டர்ன் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது போட்டு முடிச்சிட்டோம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த கார்னர் டர்ன் பண்ணுறது வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைட்டு தான் உங்களுக்கு. ஸோ கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல நம்ம வந்து ஆர்டினரி பாக்ஸ் நாட் போடுறோம். ஸோ அதே தான் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ வந்துடும். ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே வந்து வந்திருக்காது. உங்களுக்கு அந்த ஹைட்டில் உங்களுக்கு வந்திருக்காது பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு ரோ ஃபுல்லாகவே நம்ம இப்போ ஆர்டினரி பாக்ஸ் நாட் போடுறோம். ஸோ ஒயர்ஸ் எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கெங்கெல்லாம் நம்ம சேர்த்து பின்னும். ஸோ இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு வரணும் இதில். ஸோ ஒரு லைன் ஃபுல்லாக ஆர்டினரி பாக்ஸ் நாட் போடுறோம். அப்போ அடுத்த லைன் வந்து நீங்கள் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுவீங்க. இந்த மாதிரி அப்போ தான் உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டில் சிவன்கண் பேட்டர்ன் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியே நம்ம சுற்றி வர போடணும். ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கூடையோட சைடில் முதலே உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம போட தேவையில்லை. இப்போ இந்த கார்னர் டர்ன் பண்ணுற பின்னல் வச்சு நீங்கள் அந்த ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த நீளத்தில் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து போட்டோம் நம்ம. ஸோ ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஆர்டினரி பாக்ஸ் நாட் போடணும். உங்களுக்கு காட்டுறக்கோசரம் நான் இந்த இடத்துல மட்டும் நான் இந்த பேட்சில் மட்டும் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் பார்த்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்ணுற ஹைட்லேருந்து ஆர்டினரி பாக்ஸ் நாட் போட்டோம். அப்போ அடுத்த லைன் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். ஸோ ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் எப்படி போடுவோமோ ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அது பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த லைன் ஃபுல்லாக நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறோம். பின்னல் போடும்போது டைட்டாக போட்டுக்குங்க. பிரிஞ்சு வராப்பில் இல்லைன்னா லூஸாவெல்லாம் போடக்கூடாது. ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் நாட் போடுறோம். ஸோ 2 நம்ம எடுத்து இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் எனக்கு வந்து வளையுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆர்டினரி பாக்ஸ் நாட் இந்த கார்னர் திருப்பலன்னு தெரியுது. செகண்ட் லைன் ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டு வரப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிராஸ் கட்டை விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு போட முடியும்னு வச்சுக்கோங்களேன். சிவன் கண் போடுறதுனால உங்களுக்கு வந்து இந்த இதில் ஸ்லோவாக தான் கொஞ்சம் போட முடியும். ஸோ இந்த மாதிரி செகண்ட் லைன் ஃபுல்லாக நம்ம வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டு வரோம். ஸோ இது வந்து கூட சுற்றியும் நீங்கள் போட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து உங்களுக்கு ஒரு லைன் முதல்ல இருக்கும் பாக்ஸ் நாட்ஸு. ஸோ போட தேவையில்லை. ஆனால் அடுத்த லைன்லேருந்து நீங்கள் கூட சுற்றி வர போட்டு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் கட்
கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லைன் வந்து உங்களுக்கு ஆர்டினரி பாக்ஸ் நாட் போட்டோம். அடுத்த லைன் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பாக்ஸ் நாட் போடணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து சுற்றி வர போட்டுவாங்க. நான் வந்து இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு காட்டுறக்கோசரம் இந்த இடத்துல மட்டும் நான் போடுறேன். ஸோ அடுத்த லைன் வந்து நம்ம ஆர்டினரி பாக்ஸ் நாட் போடுறோம். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போடுறீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி போட்டு வரணும் அந்த இடத்துலையும் நீங்கள். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் நாட் போட்டால் அடுத்தது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறது அது வந்து பார்த்து போட்டுக்குங்க. ஸோ இப்போ ஆர்டினரி பாக்ஸ் நாட் போட்டோம். அப்போ அடுத்த லைன் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே இதே மாதிரியே நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுவாங்க. உங்களோட ஒயர் முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச் ஒயர் ஏதாச்சும் ஒரு கிராஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ஈவனாக தான் இருக்கும் மேலே. ஸோ ஒரு ஒயர் நீளமாக இருக்கும், ஒரு ஒயர் குட்டியாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஒயர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த இடத்துல நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். நான் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். ஸோ அந்த பின்னல் பிரிச்சுட்டு நான் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இதை எங்கேயாச்சும் தப்பு பண்ணிங்கன்னா அந்த பேட்டர்ன் ஒழுங்காக வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிவர்ஸ் பாக்ஸ் நாட். அப்போ அடுத்து வந்து பாக்ஸ் நாட் போடுறோம். ஸோ இப்போ போட்டே வந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் தவிர மற்ற லைன்ல இந்த சிவன் கண் அந்த கேப் வருது இல்லையா பின்னலுக்கு நடுவில், அது வந்து உங்களுக்கு அந்த சிவனோட கண் மாதிரி கரெக்டாக வரும்னு வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள் சிவனோட கண் மாதிரி எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ கூட முழுக்க என்ன பண்ணணும், ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் நாட்ஸ் இருக்குது கார்னர் டர்ன் பண்ணுறதோட சேர்த்து. ஸோ அந்த ஹைட்டில் வந்து நீங்கள் எல்லாமே பாக்ஸ் நாட் போடணும். அதுக்கு அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். அடுத்த லைன் பாக்ஸ் நாட், அடுத்த லைன் ரிவர்ஸ், இப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு வரணும். இப்போது இப்படி சைடாக வச்சு பின்னுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி போட்டது வரைக்கும், ஸோ இந்த ஹைட் வரைக்கும் நான் பின்னுறேன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைனில் இப்போ ரன்னிங் ஒயர் எப்படி நம்ம கூட பின்னுவோம் நம்ம இந்த மாதிரி சைடாக வச்சு இப்படி தான் இருக்கும் ரன்னிங் ஒயரில். ஸோ இப்போ ஒரு பின்னல் வந்து இங்கே வந்து பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம் நம்ம முதலே. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வரணும் நம்மளுக்கு இங்கே. ஸோ இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரன்னிங் ஒயரில் எப்படி பின்னுவோம், ஒரே லைன்லேயே பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் மாற்றி மாற்றி பின்னிட்டு வரும்ல, அது மாதிரி தான். ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரன்னிங் ஒயர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக நான் போட்டு வருவேன். ஸோ ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டேன். அப்போ அடுத்தது பாக்ஸ் நாட். அடுத்தது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட். ஸோ ஒன்றா நீங்கள் லைன் பை லைனாக போட்டு வரலாம். ஸோ லைன் பை லைன் போடும்போது ஒரு லைன் ஆர்டினரி பாக்ஸ் நாட்னா அடுத்த லைன் வந்து நீங்கள் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுவீங்க. அடுத்தது வந்து ஆர்டினரி பாக்ஸ் நாட். இப்படி மாற்றி மாற்றி போட்டு வருவீங்க. இப்படி ஸ்லாண்டிங்காக போடுறீங்கனாலும் இந்த மாதிரி ஸோ நார்மல் ரன்னிங் ஒயர் கூடைக்கு மாதிரி நீங்கள் பின்னும். ஸோ ஒரு ஒயர் பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா அடுத்த பின்னல் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஸோ லைன் பை லைன் போட்டுவாங்க. ஒரு பாக்ஸ் நாட் இந்த லைன் போட்டால் அடுத்தது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்டுக்கிற மாதிரி. ஸ்லாண்டிங்காக போட்டால் அதே மாதிரி தான் பின்னல் மாற்றி மாற்றி போட்டுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஒயர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச் வந்தோடனே நிறுத்திடுங்க, நீங்கள் கூட நிறுத்திடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் சைஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும் அந்த இதுக்கு. நான் வந்து இந்த கூட ஃபுல்லாக மேலே வரைக்கும் கொண்டாந்துட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ சிவன் கண் தான் மேலே போட போகிறோம். ஒரு லைன் பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டு இப்படியே மாற்றி மாற்றி போட்டு வரணும். ஸோ அப்படியே போட்டுவோம், ஃபுல்லாக சுற்றி வர போட்டு வரணும். நான் உங்களுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மேலே வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா சிவன் கண் யூஸ் பண்ணி இந்த மிச்சமான ஒயர் வச்சு நம்ம பின்னோம் அல்லவா, அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இதில் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கார்னர் திருப்பினத்துலேருந்து எண்ணுறோம். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று 27 மொத்தமாக வந்திருக்கு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயர்ஸ் எல்லாம் குட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அதோட நிறுத்திட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இதை முடிக்க போகிறோம்னு வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ளாட்டாக தான் முடிக்க போகிறோம் நம்ம. ஸோ ஒவ்வொரு பின்னல்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 2 ஒயர் இருக்கும் இங்கே பாருங்கள். ஸோ 2 ஒயர் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து உள்ளே சொருக போகிறோம். ஸோ இப்படி உள்பக்கமாக இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பின்னல் மேலே இருக்க பின்னல் பார்த்தீங்கன்னா சில நேரம் லூஸாக இருக்கும். ஸோ அதனால் அதை டைட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு எந்தெந்த எப்படி நார்மலாக என்ன பண்ணுவோம், எந்தெந்த டைரக்ஷனில் போகுதோ அந்தந்த டைரக்ஷனில் சொருவோம். ஸோ அதே மாதிரி சொருகணும். கிராஸ் கட்டுக்கு செகண்ட் பின்னல்லேருந்து சொருகணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பின்னல். ஸோ அதனால் செகண்ட் பின்னல்லேருந்து நீங்கள் சொருகுவீங்க. ஸோ ஒரு 6-7 பின்னல் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே சொருகி விடணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி 6-7 பின்னல் நீங்கள் உள்ளே சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் நீங்கள் கட் பண்ணி விட்டுலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பின்னல்லையும் இன்னொரு ஒயர் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் செகண்ட் பின்னல்லேருந்து நம்ம சொருக போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் கண்ணுங்கிறதுனால உள்ளே இருக்க அந்த இப்படி கிராஸாக இருக்குல்லவா இந்த ஒயரு, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், ஒன்று இந்த டைரக்ஷனுக்கு வரும், மாறி மாறி இருக்கு பாருங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கணும், அந்த இதை பார்த்து நீங்கள் சரிக்கணும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் எந்தெந்த டைரக்ஷனில் உங்களுக்கு போகுதோ அந்தந்த டைரக்ஷனில் நீங்கள் ஒயர் சொருகி விடுறீங்க. ஸோ ஒவ்வொரு பின்னல்லையும் உங்களுக்கு 2 ஒயர் இருக்கும். அது வந்து எந்தெந்த டைரக்ஷனில் போகுதோ அந்தந்த டைரக்ஷனில் சொருகி விடணும். ஒரு 6 இல்லை 7 பின்னல் வந்து உள்ளே நீங்கள் சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொருகணும், நான் அதை சொருகிக்கிறத. இப்போ பின்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் சொருகினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க எல்லா பின்னலையும் நம்ம வந்து உள்ள எல்லா பின்னல் இருக்க ஒயரையும் நம்ம வந்து உள்ளே சொருகி விடணும். என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொரு ஒயர் எடுத்து எந்த டைரக்ஷன் லெஃப்ட்டோ இல்லை ரைட் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு செகண்ட் பின்னல்லேருந்து நீங்கள் பின்னணும். செகண்ட் பின்னல்லேருந்து உள்ளே நீங்கள் ஒயரை சொருகி விடணும். இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷனில் சொருகுங்க, எந்தெந்த டைரக்ஷனில் போகுதோ அந்தந்த டைரக்ஷனில் இப்படி மடிச்சு வச்சு இப்படி சொருகணும். செகண்ட் பின்னலேருந்து சொருகணும். 6 இல்லை 7 பின்னல் உள்ளே சொருகி விடலாம். விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி விட்டுடணும். ஸோ நான் இதே மாதிரியே கூட முழுக்க போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கூட ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி உள்ளே சொருகிட்டோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒயரில் இருக்க 2 ஒயரையும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம உள்ளே வந்து ஒரு 6-7 பின்னலுக்கு நான் சொருகி விட்டுருக்கேன். விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிராஸ் கட் கூட வந்திருக்கு. ஸோ பாருங்கள் கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து சிவன் கண் டிசைன் மேலே போட்டிருக்கோம். ஆனால் பேஸ் வந்து உங்களுக்கு ஆர்டினரி பாக்ஸ் நாட் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ மேலே வரும்போது சிவன் கண் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரன்னிங் ஒயர் கூடையில் எப்படி நம்ம மிச்சம் உள்ள ஒயரை வச்சு நம்ம இப்படி ஒரு கூடை பின்னலாம் அப்படிங்கிறதுக்கு போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி இப்போ கிராஸ் கட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதனால இது நான் போட்டிருக்கேன். இதுக்கு கைப்பிடி பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஸோ சாண்டலில் சேம் கலர் கைப்பிடி தான் நான் போட போகிறேன். அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.